தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். சொத்துக்கள் எனக்கு அதிகமாக இருக்குது என்றால் எனக்கு வாழ்வு வர வேண்டும் என்ற அவசியம் என்பது இல்லை. பேராசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அன்பாதலை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பேராசை எதனால் வருகிறது? சுயநலத்தை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. மற்றவர்களின் நிலத்தை நான் பார்ப்பதில்லை. நான் நன்றாக இருந்தால் போதும், எனக்கு மட்டும் அந்த சுயநலமானது பேராசை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, சொத்தை நம்பிக்கொண்டு இருக்கின்றேன், உலக சுகங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றேன். இந்த உலகம் தருகின்ற பேரும் புகழும் இருந்தால் போதும், இதன் வழியாக எனக்கு அமைதி வாழ்வு வந்துவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதல்ல எனக்கு அமைதி தருவது, மாறாக தெய்வத்துடைய வாழ்வு மட்டுமே தான். அப்போ உண்மையான அன்பும் உண்மையான வாழ்வும் உண்மையான அமைதி எங்கேன்னு பார்த்தால் தெய்வத்தை தேடி வரும்போது மட்டும்தான் கிடைக்கும். அது எங்கே? பலிப்பீடம். அப்போ திருப்பலி நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் எல்லாமே நாம் சிந்து பார்க்க வேண்டியது, ஏனோ தானோ இல்லாமல் நல்ல பக்தி உணர்வோடு பங்கெடுப்ப முயற்சி எடுப்போம். உண்மையாகவே அந்த அமைதி அந்த வாழ்வு எனக்கு வேண்டும் ஆண்டு சொல்லிக்கொண்டு பங்கெடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் நமக்கு தருவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, பேராசைக்கு நான் இடம் கொடுக்காமல், சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பிறர் நலத்தை மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துடலாம். இந்த உலக காரியங்களுக்கு உலக சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னை மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துடலாம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.